குரங்கு பிரதம மந்திரி அறிவால் வென்றான் பாரி. சிறு தவறினாலும் சிரிப்பால் ஜெயித்தான். சொல்லி தரும் பாடம் நம் வாழ்வுக்கு வந்தான். காட்டு வழியிலோர் அறிஞர் போனார். குரங்கின் வாளை மிதித்தார். சொன்னார் அது குரங்கல்ல கோபம் உள்ள அரக்கன். சாபம் கொடுத்து மாறினான் அவன் குரங்கன். வாளை மிதித்தாய் நீ குரங்காய் வாழ்வாய். அறிஞர் துன்பம் கொண்டார் தலையசைத்தார். சிறு தவறாலே இப்படியாகி விட்டதே என்று சொன்னார். குரங்கு பிரதம மந்திரி அறிவால் வென்றான் பாரி. இரு பயணிகள் அங்கே வந்தார்கள். மரத்தடியில் அமர்ந்து பேசியார்கள். அரசன் நாளை அறிவு போட்டி நடத்துவார். வெற்றி பெற்றவனுக்கு பிரதம பதவி தருவார். இதை கேட்ட குரங்கு கண்கள் பிரகாசம். நானும் போகிறேன், நானும் செய்வேன் ஆட்சி ஆசாம். மரத்தில் இருந்து பாய்ந்து நகரம் நோக்கி போனான். அறிஞர்களோடு வரிசையில் நின்றான். அரசன் கேட்டார், எதிர்கனவானது இறகா அல்லது கல்லா? சொல்லுங்கள் பதில் வரிசை. அறிஞர்கள் எல்லோரும் அறிவியல் சொன்னார்கள். ஆனால் குரங்கு வித்தியாசமாக எழுதினார். இலக்குவான மனசு பாவம் எனும் சுமையேற்றார். கல் கூட இலகுவாய் தோன்றும், பாவம் தான் கனவானா? அரசன் படித்தார், வியப்புடன் நின்றார். இது சிந்தனையாழம் என்று பெருமிதம் கொண்டார். குரங்கு பிரதம மந்திரி அறிவால் வென்றான் பாரி. அரசன் சொன்னார்கள், இதோ தங்க நாணயம் ஒன்று. யாருக்கு தருவீர்? அரசருக்கா அல்லது பசியோடு உள்ள முதியவருக்கா? அனைவரும் சொன்னார்கள், முதியவருக்கு தர வேண்டும். ஆனால் குரங்கு எழுதியது வேறொரு சிந்தனை. பசியோடு இருப்பது அரசரின் தவறு. ஒரு நாள் உதவி அல்ல, நிரந்தர வாழ்வுதான் சிறந்தது. கஜானா அரசருக்கே திருப்பி தர வேண்டும். அவரால் அனைவருக்கும் உணவு சேர வேண்டும். அரசன் வாசித்தார், முகத்தில் புன்னகை. இதுவே உண்மையான ஆட்சி, அறிவின் அழகை. ஆனால் குரங்கு வேறில் மண்ணை பார்த்தான். சூரிய ஒளி குறைவுதான் காரணம் என்றான். இந்த செடியை வெளிச்சம் படும் இடத்தில் நட்டால் இதே மரம் வளரும், பெரிதாக உயரும் என்று எழுதினான். அரசன் சிரித்தார், ஆச்சரியம் கொண்டார். உண்மையான அறிவு பார்வையில் இருக்கிறது என்றார் பிரதம மந்திரி அறிவால் வென்றான் பாரி. அரசன் கொடுத்தார் பொறி நிறைந்த மூட்டை. அனைவருக்கும் பகிருங்கள், பார்த்துக் கொள்வோம் சோதனை. குரங்கு கொஞ்சம் கொஞ்சமாக அனைவருக்கும் தந்தான். பசி அதிகம் உள்ளவர்கள் விரைவில் சாப்பிட்டார்கள். அவர்களுக்கு மீண்டும் கொடுத்து மனம் நிறைவானான். பசி இல்லாதவர்கள் சும்மா பார்த்து கொண்டார்கள். அரசன் கண்டு இவன் தான் தகுதி வாய்ந்தவன், தேவை உணர்ந்து பகிர்ந்தவன் என்றான். அரசன் உரைத்தார், நமக்கு தகுதியான மந்திரி கிடைத்தார். குரங்கு அறிவால் எங்களை வென்றான். விலங்குகள் குதித்தன, மக்கள் கையடித்தனர். குரங்கு பிரதம மந்திரி வாழ்க என்று கூச்சலித்தனர். குரங்கு மகிழ்ந்தான், சிரிப்போடு நின்றான். அறிவால் ஆட்சி செய்வேன் என்று உறுதி கொண்டான். சிறு தவறால் குரங்காக மாறினாலும் பெரிய அறிவால் உலகில்